மாதத்துக்கு நான் என்ன பண்ணணும்? ரொம்ப நேரம் பார்த்தாங்க, என்னடா அறுத்து குடிக்கிறான்னு சும்மா சொன்னேன். இல்லை சும்மா ஜாலியாக. ஸோ சாரி, உங்களை போய் சொல்லுங்க. நீங்கள் என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா இப்போ 3 பேர் அவங்க வந்து ஐக்கியம் போயிட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரோ பண்ணி சொல்லுங்க. பரவாயில்ல, ஏன்னா ஆக்டிங் அதுக்கு வந்துட்டு கூச்சப்படாது. கரெக்டாக நான் சொல்லுது. டாக்டர் 2 டாக்டரா? நமக்கு கவலையே இல்லை. பரவாயில்ல, அதாவது இல்லை 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 போர் அடிச்சுன்றது ஒரு காரணம் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா எல்லா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டுக்கும் ஒரு பின்னால் ஒரு இது இருக்கும். கரெக்டாக அது ஏதாவது இருக்காங்க. ஏன்னா டக்குன்னு எந்த சாலை போர் அடிச்சு சும்மா வந்து எப்படின்னா நீங்கள் படத்துக்கு போகலாம், விசாலப்புரம் போகலாம், அது போகலாம், மாலுக்கு போகலான்ட்டு. ஆனால் ஆக்டிங் வரும்போது ஏதாவது உள்ள ஒரு சின்ன ஒரு தாக்கம். அது வடப்பள்ளின்னு வரீங்க, சினிமா லெஜெண்ட்லாம் போன இடம் இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது தாக்கம் இருக்காங்க. நான் ரொம்ப கிராஸ் கழிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டா அதான் அவங்க சொன்னேன், கொஞ்சம் ஓப்பனாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் ஷேரிங் நல்லாயிருக்கும். யாரையும் காயப்படுத்துறதோ அதெல்லாம் நோக்கம் கிடையாது, போட்டு உடைக்கிறது தான் எனக்கு நோக்கம். டோட்டலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனா ஒரு சினிமா வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ண முடியாது. ஆக்டிங் நான் ஒரு நடிகர் ஒரே மாதிரி நடிக்கிறார் 100 படம், அதெல்லாம் நம்ம வந்து கமர்ஷியல் பேட்டர்ன் போயிடுச்சு. ஒரு நல்ல நடிப்பு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. லேர்னிங் ப்ராசஸ் இல்லை. அதுதான் பெரிய தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், மற்ற சினிமாவாக இருக்கட்டும். 4 ஃபைட்டு சார், 2 சாங்கு சார், போதும் சார், படம் முடிஞ்சிடும் சார் அப்படின்றாலும் தான் இருக்கே தவிர ஒரு ரொம்ப டெடிக்கேஷனாக போய் ஒரு பர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது இருக்கா? படம் பார்க்கணும் எதை ரொம்ப உங்களை வந்து என்ன மாதிரி படம்? தமிழில் வேறு இங்கிலீஷில் ஏதாவது படம்? என்ன படம் நீங்கள் பிடிச்ச? நான் சொன்னேன்னா எதாவது ரொம்ப பிடிச்ச படம். இப்போ எனக்கு டக்குனு பதையல் பாய்ச்சல் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. நிறைய பேர் நான் அவுட் ஆஃப் லாங்குவேஜ். ஏதாவது படம் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க சும்மா. அதாவது இந்த படம் பார்த்து நல்லா இருந்தது சார். ஓகே, ரொம்ப லிமிட்டேஷனாக இருக்காது. ஓகே சார், உங்கள் நாயகன் பியூட்டிஃபுல் மைண்ட்.